100 நாள் வேலை திட்டத்திலேயே அலைக்கழிப்பு செய்த பாஜக அரசு எப்படி 125 நாட்கள் வேலை கொடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். 100 நாள் வேலை திட்டம் முடக்கப்பட்டதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி மீண்டும் மீண்டும் இபிஎஸ் பொய் பேசுவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என்று ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்த போதிலும் டெல்லி மதிக்கவில்லையே என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பாஜக அரசால் குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கு இபிஎஸ் வக்காலத்து வாங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நன்னிலம், மயிலாடுதுறை, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை நடத்தினார். கள நிலவரம், கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்து சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார். தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் அக்கட்சியின் மையக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோருடன் பியூஷ் கோயல் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை வருகை தந்த மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். சென்னை லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில் சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு, கூட்டணி விரிவாக்கம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை இணைத்துக் கொள்வதற்கு இபிஎஸ் சம்மதித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவரையும் கூட்டணிக்குள் இணைத்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடவோ மீண்டும் கட்சிக்குள் சேர்க்கவோ அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கராராக கூறியதாக தெரிகிறது. தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகள் கூட்டணிக்கு வருமா என்ற கேள்விக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்து இபிஎஸ், பியூஷ் கோயல் பேசவில்லை என மழுப்பினார். பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் சார்பில் சென்னையில் ஆலோசனை நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவது பற்றியும் தொகுதி பங்கீடு குறித்தும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுடன் ஆலோசித்ததாக தெரிகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் நிறைவு பெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விநியோகிக்கப்பட்ட மனுக்களை ஏராளமான அதிமுகவினர் ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். தேர்தல் நேரத்தில் பொய்யான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து அதில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக உருவாக்க முடிவு செய்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு திமுக அரசின் பொங்கல் பரிசு என்ன என்பது கடைசி நேர ரகசியம் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொங்கலுக்கு 5000 ரூபாய் தரக்கோரும் எடப்பாடி பழனிசாமி அவரது ஆட்சிக் காலத்தில் தராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். சேலத்தில் வருகிற 29ஆம் தேதி ராமதாஸ் கூட்டும் பொதுக்குழு செயற்குழுவுக்கும் பாமகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அன்புமணி தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எந்த விதத்திலும் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்துள்ள செயற்குழு செல்லாது என்ற மருத்துவர் அன்புமணியின் கருத்து அபத்தமானது என்று ஜி.கே. மணி தெரிவித்தார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடை பாராட்டும் ஒரு போராளியை கொச்சைப்படுத்துவது கண்டனத்திற்குரியது என்று கூறினார். பனையூரில் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த தவேக தலைவர் விஜயை அதிருப்தி நிர்வாகிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விஜய் வந்த காரை தூத்துக்குடி தவேக பெண் நிர்வாகி அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் சென்று முற்றுகையிட்ட நிலையில் அதை பொருட்படுத்தாமல் விஜய் புறப்பட்டு சென்றார்.
மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத விரக்தியில் கண்ணீருடன் காத்திருந்த தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னலை சமாதானப்படுத்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் முயற்சி மேற்கொண்டார். அலுவலகத்திற்குள் அஜிதாவை அனுமதிக்காமல் வெளியிலேயே தனியே அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பயனில்லை என தெரிகிறது. திருச்சி திருவெரும்பூர் தொகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி அருள்ராஜ் என்பவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுக்க அப்பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அருள்ராஜ் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் எம்எல்ஏ பதவிக்கு 10 கோடி ரூபாய் வரை அவர் பேரம் பேசுவதாக விஜயிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் துயர சம்பவம் நடந்த அன்று பாதுகாப்பு பணியில் இருந்த 6 காவலர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நிகழ்ந்த இத்துயரம் தொடர்பாக வேலுச்சாமிபுரம் பகுதி மக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உட்பட பலதரப்பிடம் இதுவரை விசாரணை நடந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போராடுவதற்காக வந்த செவிலியர்களை மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்தனர். அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் தங்களை அராஜக போக்கில் கைது செய்வதாகவும், மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்களை கூட கழிப்பறைக்கு செல்ல அனுமதிப்பதில்லை எனவும் செவிலியர்கள் ஆதங்கப்பட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நந்தனம் ஓய்வூதிய அலுவலகம் எதிரே 500க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள் தொடர்பாக மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் எத்துரு மற்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் 10 மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தம் உள்ளிட்டவை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. வாக்குச்சாவடிகள் உள்ள 979 இடங்களில் விடுமுறை நாட்கள் நீங்கலாக காலை 10 மணி முதல் 6 மணி வரை முகாம் நடைபெறும். மாணவர்களின் புத்துணர்ச்சிக்காக விடப்படும் விடுமுறையில் சிறப்பு வகுப்புகளை வைத்து அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். திருச்சி காஜாமலை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விடுமுறை நாட்களில் வகுப்புகளை நடத்தக்கூடாது என்பதை தனியார் பள்ளிகளும் கடைபிடிக்க வேண்டும் என கூறினார். கடலில் எல்லை தாண்டியதாக தமிழக மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் அதில் பெரும்பாலானோர் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகில் இருந்த 12 பேரை சிறைப்பிடித்து சென்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்கள் நிகழ்ந்திருக்காது என்றும், இதற்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரித்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி அவர்களது குடும்பத்தினர் குழந்தைகளுடன் கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி தங்கச்சி மடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இருதரப்பு மீனவர்கள் கூட்டு பணிக்குழு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் ஆதரவு இருப்பதால் எந்த பாசிச சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக சிறுபான்மையினர் அணி நடத்திய கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், கல்விக்காக திராவிட மாடல் ஏராளமான முன்னெடுப்புகளை செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார்.
தேசிய விவசாயிகள் தினத்தை ஒட்டி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, வேளாண் வணிக திருவிழா, வேளாண் கண்காட்சி, உழவன் செயலி, இலவச மின்சார இணைப்புகள் என உழவர்களுக்காக தமிழ்நாடு அரசு செய்யும் முயற்சிகளால் வேளாண் உற்பத்தியில் தமிழ்நாடு தொடர்ந்து சாதனை புரிவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விவசாயிகள் தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகிற்கு உணவளிக்கும் உழவு தெய்வங்கள் விவசாயிகள் என்றும், மண்ணோடு உயிர்கலந்த உழைப்பால் தேசத்தின் பொருளாதாரத்திற்கும் மக்களின் வாழ்விற்கும் அடித்தளமாக நிற்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி முடிந்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் இழப்பீடு வழங்க தாமதம் ஏன் என அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் பல்வேறு ஆதாரங்களில் இருந்த நிதி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக செலவிடப்பட்டதால் தான் விவசாயிகளுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மண்டல பூசை என்று சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுவதற்காக கேரள மாநிலம் பத்தினம்திட்டா அருகே ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து தங்க அங்கி ஊர்வலம் புறப்பட்டது. இது வரும் 26ஆம் தேதி மாலை சபரிமலை சன்னிதானத்தை வந்தடையும். இதனையடுத்து தங்க அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு 27ஆம் தேதி காலை மண்டல பூசை நடைபெறும். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அதிக கொள்ளளவு கொண்ட மிக நீளமான கண்டெய்னர் கப்பலை கையாண்டு வரலாறு படைத்தது. பனாமாவின் கொலோன் துறைமுகத்திலிருந்து 6724 கண்டெய்னர் பெட்டிகளுடன் 304 மீட்டர் நீளம், 40 மீட்டர் அகலம் கொண்ட MV-MSC மிக்கைலா கப்பல் கடந்த 21ஆம் தேதி தக்ஷின் பாரத் கேட்வே கண்டெய்னர் முனையத்தில் வெற்றிகரமாக நங்கூரமிட்டது. கோவை மாவட்டம் காக்காசாவடி அருகே இருசக்கர வாகன பெட்ரோல் டேங்கிற்குள் மறைத்து வைத்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற சுமார் 56 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தங்கக்கட்டி வியாபாரியான ரஃபீக் பைக்கின் இருக்கைக்கு அடியிலும் பெட்ரோல் டேங்கிற்குள்ளேயும் பணத்தை பதுக்கி வைத்து எந்தவித ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கத்தில் வீட்டுமனை பட்டாவின் நகலை பெறுவதற்கு 10,000 ரூபாய் வரை செலவாகும் என கிராம நிர்வாக அலுவலர் கூறியதாக புகார் எழுந்துள்ளது. மூவேந்தர் நகரை சேர்ந்த கலா என்பவரது பேரில் வந்த பட்டாவை அவரது மகனிடம் வழங்கியதால் அதனை தனக்கு திருப்பி வாங்கி தருமாறு முறையிட்டு அவர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். சென்னையில் ஜிபே மூலம் 25,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு 9 கிராம் கஞ்சாவை விற்பனை செய்த காவலரிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கஞ்சா வாங்கி விற்றதாக தீபக், வெற்றி விக்னேஷ், ஆகாஷ், விக்னேஷ், சுந்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் போரூர் SRMC போலீஸ் நிலைய காவலர் கணேஷ் என்பவரிடம் சுந்தர் கஞ்சா வாங்கி விற்றது தெரிய வந்தது. தருமபுரி அருகே அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதாகி சிறையில் இருந்த ஆசிரியர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நல்லம்பள்ளி அருகே கடந்த மாதம் 9ஆம் தேதி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சமூக அறிவியல் ஆசிரியர் மணிவண்ணன் மீது கடந்த 15ஆம் தேதி தலைமை ஆசிரியை புகார் அளித்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே ஈச்சம்பள்ளி கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து விடிய விடிய போராட்டம் நடத்திய கிராம உதவியாளர்கள் 2வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். VAO ஜெயந்திக்கும் உதவியாளர் கனிமொழிக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் கனிமொழி அமரும் நாற்காலி மற்றும் பொருட்களை ஜெயந்தி வெளியே தூக்கி எறிந்ததாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாரிசு சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டை போலியாக தயாரித்து கொடுத்து பணம் பறித்ததாக தந்தை மற்றும் மகனை போலீசார் கைது செய்தனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு எழுதி கொடுக்கும் வெங்கடேசன் என்பவர் நேதாஜி நகரைச் சேர்ந்த ஜீவா மற்றும் அவரது சித்தியிடமிருந்து 16,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு சான்றிதழ்களை வழங்கியுள்ளார். சிவகாசியில் கணவரை இழந்த பெண்ணை திருமணம் செய்த நபர் முதல் கணவரின் இன்சூரன்ஸ் பணத்தை கேட்டு மனைவி அவரது குழந்தைகள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அக்பர் அலி என்பவர் தமது மனைவி சையத் அலி பாத்திமா, மாமியார் 2 குழந்தைகள் மீது தீ வைத்தார். இதில் மாமியார் உயிரிழந்தார்.
ஆதிச்சநல்லூர் கிராமம் மற்றும் தொல்லியல் தளத்திற்கு அருகில் மணல் அள்ளுவதற்கு அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக அந்த பகுதியில் மணல் குவாரி நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்ற வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதுபோன்ற எந்த திட்டமும் இல்லை என அரசு தரப்பு தெரிவித்தது. தொலைதூர மற்றும் இணைய வசதி குறைவாக உள்ள பகுதிகளுக்கு அதிவேக இணைய இணைப்பை விரிவுபடுத்தும் வகையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய உட்கட்டமைப்பு மாதிரியை உருவாக்கி தமிழக மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் செயல்படும் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய இந்த உட்கட்டமைப்பு மாதிரி நாசா நடத்தும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஆப்ஸ் சேலஞ்சில் உலக அளவிலான விருதை பெற்றுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ரூபாய் 1.50 கோடியில் கட்டப்பட்ட எரிவாயு பொது தகன கூடம் 3 ஆண்டுகள் கடந்தும் திறக்கப்படாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பழுதடைந்த பழைய மயானத்தை அச்சத்தோடு பயன்படுத்துவதாகவும் சமூக விரோதிகள் கூடாரமாக மாறிய புதிய தகன கூடத்தை உடனே திறக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் சுமார் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்காக வந்த நிலையில் கேரள வியாபாரிகள் அதிகளவில் மாடுகளை வாங்கி சென்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நூற்றுக்கணக்கானவர்களின் இலவச வீட்டுமனை பட்டா ரத்து செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயனாளிகள் வருவாய்த்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1999 சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாகவும் அதில் வீடு கட்டி குடியேறாதவர்களின் பட்டா ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பேருந்தில் தமிழ்நாடு அரசு பேருந்து என ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு அரசு பேருந்து என பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மேல்மருவத்தூர் பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் முழக்கங்கள் எழுப்பினர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் கூட்டமாக இருக்கும் பேருந்தை குறிவைத்து செல்போன் திருடிய 2 நபர்களை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து வலைவீசி தேடி வருகின்றனர். அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்த சச்சின் கடந்த 6ஆம் தேதி திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியிலிருந்து பேருந்தில் ஏறிய போது சிறிது நேரத்தில் செல்போன் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பெரியம்மாப்பட்டி காட்டுப்பகுதியில் இறந்து கிடந்த பெண் யானை உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் பெண் யானைக்கு இயற்கையாகவே தந்தம் இருக்காது என்பதால் அதன் தந்தம் திருடப்பட்டதாக பரவிய தகவல் வெறும் வதந்தி என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே ஸ்கூட்டியில் 12.5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். தங்கமாப்பட்டி போலீஸ் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ஒரிசா மாநிலத்தில் இருந்து கடத்தி வந்த கஞ்சா 12,000 ரூபாய் பணம் மற்றும் ஸ்கூட்டியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மஞ்சள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் பொங்கல் பண்டிகைக்கு கரும்புடன் சேர்த்து மஞ்சள் வழங்கி உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலப்பட்டு, பாச்சேரி, மோட்டாம்பட்டி உள்ளிட்ட பகுதியில் 500 ஏக்கரில் மஞ்சள் பயிரிட்டிருப்பதாகவும் நட்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கணவனுடனான தகராறில் கிணற்றில் குதித்த மனைவியின் சடலம் மீட்கப்பட்டது. ஓபிலி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சரவணன் என்பவரது மனைவி சாந்தி கொள்ளை வழக்கில் தொடர்புடைய திருமால் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் அதனை சரவணன் தட்டி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் சாந்தி கிணற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் குதித்ததாக சொல்லப்படும் 60 வயது மதிக்கத்தக்க முதியவரை பரிசல் மூலம் தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். காவிரி ஆற்று பாலத்திலிருந்து ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்வது அடிக்கடி நிகழ்வதால் பாலத்தின் இரு புறங்களிலும் உயரமான கம்பி வேலிகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புறம்போக்கு நிலத்தில் 80 ஆண்டு காலமாக குடியிருந்து வருபவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கீற்று கொட்டகை அமைத்து வசித்து வருவதாகவும் மழைக்காலங்களில் இருக்க இடமின்றி பெரிதும் சிரமமடைந்து வருவதாகவும் தெரிவித்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சிமெண்ட் சாலையை அகற்றி ஃபேவர் பிளாக் கற்கள் பதிக்கும் பணி அரைகுறையாக நடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகாமி நகரில் ஏற்கனவே உள்ள சிமெண்ட் சாலை எவ்வித சேதமும் இன்றி நன்றாக உள்ள நிலையில் அங்கு ஃபேவர் பிளாக் கற்கள் பதிக்கும் பணி 2 நாட்கள் முன்பு தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி நேரு பஜார் நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்காமல் செல்வதை கண்டித்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது முதல் நேரு பஜாரில் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என்றும் இதனால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே வேப்பந்தூரில் ஷட்டர் பழுது காரணமாக கண்மாய் தண்ணீர் வெளியேறியதால் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவு நெல் சேதமடைந்தது. ஏக்கருக்கு 18,000 ரூபாய் செலவு செய்ததாக தெரிவித்த விவசாயிகள் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கணவருக்கு உதவியாக இருந்த மூதாட்டியை நூதன முறையில் ஏமாற்றி 1.5 பவுண்ட் தங்க தாலியை வாங்கி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இருதய கோளாறால் பாதிக்கப்பட்ட அயன்குறிச்சியை சேர்ந்த குப்புசாமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது மனைவி சந்தானத்துக்கு உதவுவது போல் நடித்து மர்ம நபர் கைவரிசை காட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே மகளை காதலித்த இளைஞர் மீது காரை ஏற்றி கொல்ல முயற்சி செய்ததாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரங்குடி கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்செல்வனும் களக்காடு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வ கருணாநிதியின் மகளும் காதலித்ததாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வீட்டிற்குள் தம்பதியின் சடலத்தை மீட்ட போலீசார் இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்மையப்பன் நகரில் மீன் கடை நடத்தி வந்த சகாதேவன் மேரி தம்பதியில் கணவர் தூக்கிலும் மனைவி கட்டிலுக்கு அருகிலேயும் சடலமாக மீட்கப்பட்டனர். குடும்ப தகராறில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. சென்னை அடுத்த பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு குழாய் உடைந்து கீழே விழுந்து ஆட்டோ சேதமடைந்த நிலையில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் தப்பினார். பாலத்தின் மின் ஒயர் கொண்டு செல்ல பொருத்தப்பட்டிருந்த இரும்பு குழாய் உடைந்து கீழே சென்ற ஆட்டோ மீது விழுந்தது. தேனி மாவட்டம் கம்பத்தில் உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருந்த நபரை மதுபோதையில் கத்தியால் குத்தி கொலை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். ராயப்பன்பட்டியை சேர்ந்த மைக் செட் உரிமையாளர் சத்தியமூர்த்தி என்பவரை சிபி சூர்யா மற்றும் முகிலன் ஆகிய இருவரும் சேர்ந்து செருப்பு தைக்கும் கத்தியால் குத்திவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். முன் அறிவிப்பின்றி சர்வீஸ் சாலை அமைக்கப்படுவதால் சுமார் 4 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே விபத்தில் இளைஞர் உயிரிழந்ததற்கு காரணமான டாடா எலக்ட்ரானிக் கம்பெனி பேருந்தை அவரது உறவினர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். துறிஞ்சிப்பட்டியை சேர்ந்த படவட்டான் என்பவர் அவதானப்பட்டி அருகே பைக்கில் சென்றபோது பின்னால் வந்த டாடா எலக்ட்ரானிக் கம்பெனி பேருந்து அவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விடுமுறையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் குவிந்து வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பிரதான சாலைகள் ஒருவழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளதால் எப்படி செல்வது என்று தெரியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. புதுச்சேரி ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் சலசலப்பு ஏற்பட்டது. அவ்விழாவில் மாற்றுத்திறனாளி சங்க நிர்வாகி வேலாயுதம் பேசும்போது முதலமைச்சராக ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதும் செய்யவில்லை என்று கூறியதால் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 லட்சத்தை தாண்டிய பின்னும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 12,770 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 1,02,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 234 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
டெல்லி ராஜபாதையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ராணுவ வீரர்கள் குடியரசு நாள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். நாட்டின் 77வது குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு டெல்லியில் உள்ள கர்தவ்யா பாதையில் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் கடும் குளிரிலும் மிடுக்கான நடைபோட்டு சென்றனர். பாஜகவின் செயல் தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீன் பீகாரின் பாட்னா நகரில் வாகன பேரணியை நடத்தி கவனம் ஈர்த்தார். அவருடன் மத்திய உள் விவகாரத்துறை இணை மந்திரி நித்யானந்த ராய், பீகார் பாஜக தலைவர் சஞ்சய் சராவ்கி மற்றும் பீகார் துணை முதல் மந்திரி விஜய்குமார் சின்ஹா ஆகியோரும் சென்றனர். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பாஜக ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் அரசியலமைப்பை ஒழிக்க முயற்சித்து வருவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பெர்லினில் உள்ள ஹெர்டி பள்ளியில் மாணவர்களுடனான உரையாடலின் போது ராகுல் காந்தி பேசிய வீடியோவை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதில் ராகுல் காந்தி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளை இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து புதன்கிழமையன்று விண்ணில் செலுத்துகிறது. தரைவழி கோபுரங்கள் இல்லாமலேயே மொபைல் போன்களுக்கு நேரடியாக 4G மற்றும் 5G சிக்னல்களை வழங்கும் தொழில்நுட்பம் இதில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் மால்கனகிரி பகுதியில் போலீசார் முன்னிலையில் 22 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். திசா டிஜிபி யோகேஷ் பகதூர் குரானியா முன்னிலையில் AK-47 துப்பாக்கி, 2 இன்சாஸ் வகை துப்பாக்கிகள், ஒரு SLR ரக துப்பாக்கி உட்பட 9 ஆயுதங்களை போலீசாரிடம் ஒப்படைத்து சரணடைந்தனர். வங்காளதேசத்தில் இந்து இளைஞர் கொலையை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்காளதேச தூதரகம் முன் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்து உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்தசகர் மாவட்டத்தில் மகளை பள்ளியில் விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல தயாராகிய 40 வயது தந்தை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பள்ளிக்கூட வாசலிலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். மயங்கிய நிலையில் இருப்பதாக நினைத்த பள்ளி நிர்வாகத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது உயிரிழந்தது தெரியவந்தது. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பர வழக்கு தொடர்பாக நடிகை லட்சுமி மஞ்சு ஹைதராபாத்தில் உள்ள CID அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். விளம்பரத்தில் நடித்ததன் மூலம் சட்டவிரோத ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவித்ததாக குற்றம் சாட்டிய வழக்கில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டியும் கிரைண்டரில் வைத்து அரைத்தும் கழிவுநீர் கால்வாய் மற்றும் கங்கை ஆற்றில் வீசிய கொடூர மனைவியை போலீசார் கைது செய்தனர். ரூபி என்பவர் தமது கணவர் ராகுலை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கழிவுநீர் வாய்க்காலில் அவரது உடலின் ஒரு பகுதியை மட்டும் போலீசார் கண்டெடுத்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கிருந்த அணு ஆயுத போரை தாம்தான் நிறுத்தியதாக மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தெற்கு புளோரிடாவில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் இதுவரை 8 போர்களை நிறுத்திய தன்னால் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை மட்டும் முடிவுக்கு கொண்டுவர முடியவில்லை என வேதனை தெரிவித்தார். டிட்வா புயலால் இலங்கையில் 643 பேர் உயிரிழந்த நிலையில் இலங்கைக்கு 4000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதில் 3000 கோடி ரூபாய் கடன் அடிப்படையில் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. டென்மார்க் நாட்டின் கிரீன்லாந்து பகுதிக்கு மட்டும் தனியாக தூதரை நியமித்துள்ள ட்ரம்ப் அந்த பகுதி அமெரிக்காவுக்கு நிச்சயம் கிடைத்தாக வேண்டும் என கூறி மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். சீனாவுக்கு போட்டியாக இப்பகுதியை கைப்பற்ற உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் கெல்வெஸ்டா நகர் அருகே கடற்பகுதியில் சிறிய ரக விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகி 5 பேர் உயிரிழந்தனர். டெக்சாஸில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மெக்சிகோ கடற்படைக்கு சொந்தமான சிறிய ரக விமானத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி, உறவினர்கள், பாதுகாப்பு படை அதிகாரிகள் என மொத்தம் 8 பேர் பயணித்தனர். குளிர்கால ஒலிம்பிக் சுடர் சுமார் 12,000 கிலோமீட்டர் பயணித்து தெற்கு இத்தாலிக்கு சென்றடைந்தது. இத்தாலியில் உள்ள மிலன் மற்றும் கார்டினா டி ஆம்பசோ ஆகிய நகரங்களில் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன.
இந்தியா நியூசிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை சுதந்திரமான மற்றும் நியாயமான ஒப்பந்தம் இல்லை என நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். நியூசிலாந்தின் முக்கியமான பால் பொருட்கள் ஏற்றுமதிக்கான வரி விதிப்பை போதுமான அளவிற்கு குறைக்க இந்தியா ஒப்புக்கொள்ளாததால் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் தெற்கு ஆக்லாந்தில் சீக்கிய மதத்தினரின் பேரணிக்கு அந்நாட்டு வலதுசாரி அமைப்பினர் மாவோரி இனத்தவரின் ஹக்கா நடனமாடி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது இந்தியா அல்ல, நியூசிலாந்து என்றும் இது எங்கள் நிலம், இயேசு ஒருவரே உண்மையான கடவுள் என்றும் கிறிஸ்தவ மதத்திற்கு ஆதரவாக முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் ஓஹியோவில் வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்குள் போலீசாரை துப்பாக்கியால் சுட முயன்ற திருடனை ஊழியர் சமயோஜிதமாக மடக்கி பிடித்த வீடியோ வெளியாகியுள்ளது. தனது கூட்டாளியுடன் வந்து அமர்ந்திருந்த 21 வயது மதிக்கத்தக்க அந்த திருடன் திடீரென துப்பாக்கியை எடுத்து அங்கிருந்து காவல்துறை அதிகாரியை நோக்கி குறிவைத்த போது ஊழியர் அவனை மடக்கி பிடித்தார். வங்கதேசத்தில் கலவரங்கள் அதிகரித்துள்ள நிலையில் திட்டமிட்டபடி பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனூஸ் தெரிவித்துள்ளார். மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்த உஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டதால் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளதால் அமைதியை மீட்டெடுக்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் ஒருநாள் தொடரான விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவிருந்த போட்டிகள் அனைத்தும் பெங்களூருவில் உள்ள பிசிசிஐயின் சிறப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூருவில் நடைபெறும் விஜய் ஹசாரே கோப்பை போட்டிகளை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் கமின்ஸ் விளையாடுவதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் முதல் 2 போட்டிகளில் ஏற்பட்ட காயம் இன்னும் முழுமையாக குணமடையாததால் அவர் அடுத்து நடைபெறவுள்ள 4 மற்றும் 5வது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. மகளிருக்கான ஐசிசி ஒருநாள் பேட்டர்கள் தரவரிசையில் ஸ்மிருதி மந்தனாவை பின்னுக்கு தள்ளி தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா வால்வாத் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறினார். அயர்லாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றிய நிலையில் லாரா தரவரிசையில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தொடரில் விளையாடிய இந்திய இளம் வீரர்கள் மீது ஐசிசியில் புகார் அளிக்க உள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஹின் நக்வி தெரிவித்துள்ளார். இறுதிப் போட்டியின் போது இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களை தூண்டிவிட்டபடி இருந்ததாகவும் அரசியலும் விளையாட்டும் எப்போதும் தனித்தனியாக வைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா மும்பை அணியில் இடம்பெற்றிருப்பதால் ஜெய்ப்பூரில் அந்த அணி சிக்கிம் அணியுடன் மோதும் லீக் போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரோஹித் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் நிலையில் பெங்களூருவில் நடைபெறும் போட்டிகளை காண ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் விராட் கோலியின் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறும் நிலையில் அதில் யாரும் அரசியல் பேசக்கூடாது என அந்நாட்டு அரசு நிபந்தனை விதித்திருக்கிறது. முழுக்க சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும். ரசிகர்கள் கட்சி கொடி, டி-ஷர்ட், துண்டு அணிந்து வரக்கூடாது எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெண்களின் ஆடை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பிரபல தெலுங்கு நடிகர் சிவாஜிக்கு பாடகி சின்மயி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் குறித்து இப்படி ஒரு நடிகர் பேசுவது விரும்பத்தகாதது என்றும், இப்படி பேசும் அவரே ஜீன்ஸ் மற்றும் ஷூட் தான் அணிந்திருக்கிறார். இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றி வேட்டி மட்டும் அணிய வேண்டும், பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு எனும் குறும்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தனது அறக்கட்டளையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரான ராஜமுத்து என்பவர் அபாரமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அதனை பார்த்து கண்கலங்கியதாகவும் பாராட்டியுள்ளார். நடிகர் துல்கர் சல்மானின் 41வது திரைப்படத்தில் ராஷ்மிகாவின் தி கேர்ள் ஃபிரெண்ட் படத்தில் நடித்து கவனம் ஈர்த்த தீக்ஷித் ஷெட்டி இணைந்துள்ளார். அவரது பிறந்தநாளை ஒட்டி DQ41 படக்குழு அவர் படத்தில் இணைந்ததை அறிவித்து வாழ்த்து தெரிவித்துள்ளது.
2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த கொரியன் வெப் தொடர் பட்டியலில் உலகம் முழுவதும் ரசிகர்களின் மனதை கவர்ந்த When Life Gives You Tangerines தொடர் முதலிடம் பிடித்துள்ளது. இளம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற Way Back Love தொடர் 2ஆம் இடமும், Squid Game தொடரின் 3வது சீசன் 3ஆம் இடமும் பிடித்திருக்கின்றன. இயக்குனர் மிஷ்கின் விஜய் சேதுபதி கூட்டணியில் உருவாக்கியுள்ள ட்ரெயின் படத்தின் முதல் பாடலாக கண்ணங்குழிக்காரா என்ற பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகை ஸ்ருதி ஹாசனே இந்த பாடலை பாடியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. செவ்வாய்க்கிழமை என்பதால் கூட்டம் அலைமோதிய நிலையில் பொது தரிசனம் 50 மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசனத்திலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. வரும் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ள நிலையில் தேவஸ்தான அறங்காவலர் குழுவினர், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கோயிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து நறுமண கலவையை சுவர்களில் தெளித்தனர்.